ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு கொரியன் பிஎல் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவரில் பேசுகிறாங்க. என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேட் தான் சிலரை மீட் பண்ண வைக்குதுன்ட்டு. இப்போ இவங்க சொல்லும் போது ஒரு ஆக்சிடென்ட் சீனை காட்டுறாங்க. அதோட அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இவங்க மீட் பண்ணதுக்கு சில நேரம் மீட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர்னு தோணுன்ட்டு. ஸோ இப்படி இந்த வாய்ஸ் ஓவரில் சொல்லிகிட்டு இருக்க ஒரு பையன் அந்த ஆக்சிடெண்ட்டில் மயங்கி கிடக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்து இன்னொரு பையன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மயங்கிருந்தான்ல அந்த பையன் முழிச்சு பார்க்க அவனுக்கு தோணுது, நம்ம உயிரோடு தான் இருக்கோமா இல்லை செத்துட்டோமா, ஏன் நம்மளுக்கு எந்த வழியும் உணர முடியலங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் ஒரு பையன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் பேசுகிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இன்னும் சாகலன்ட்டு. அதுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த பையன் பதில் சொல்கிறான். ஆக்சுவலாக இப்போ ஆக்சிடென்ட் ஆன பையன் பேர் கீஹான். ஸோ கீஹான் என்ன சொல்கிறான்னா, இது எல்லாம் நடந்ததுக்கு நீ தானே காரணம், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க, அப்போ அந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த பையனும் சொல்கிறான், ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு. இப்போ வாய்ஸ் ஓவரில் நம்ம மீட் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கீஹான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் தானே இருக்கான். அவனை ஒருத்தன் பார்க்குறான். அவனை ஹக் பண்ணிட்டு கேட்குறான், நீ இப்போ ஓகேவா இருக்கியான்னு, எவ்வளோ பயந்துட்ட தெரியுமான்ட்டு பேசிகிட்டு இருக்க. இந்த கீஹானும் சொல்கிறான், நான் ஓகேவாக தான் இருக்கேன், பட் நீங்கள் யார், என் பேர் கீஹான், பட் நீங்கள் யாருன்னு தெரியலேன்னு கேட்க, இப்போ வந்தவனும் என் பேர் ஏசோன்னு சொல்ல. ஆக்சுவலாக அப்போ கீஹான் குழம்பிட்டான், என்னது ஏசோவா, பட் நீங்கள் ஏசோ இல்லையே, எனக்கு தெரிஞ்ச ஏசோ ஹை ஸ்கூல் படிக்கிற பையன்தான், நீங்கள் இல்லைன்னு கேட்க, ஏசோ கேட்குறான், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்ட்டு. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினாங்கன்னா, கீஹானும் ஏசோவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க, ஒன்றா தான் எல்லா இடத்துலையும் சுற்றுவாங்க. பட் அவங்க வளரவே நிறையா சண்டை போட்டுப்பாங்க, மறுபடியும் சேர்ந்துப்பாங்க. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னாலே அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க தானே. அப்போ அவங்க சண்டை போட்டு சேரும் போதெல்லாம் கீஹான் சொல்லிட்டே இருப்பான், இல்லை இந்த டைம் நாங்கள் உண்மையிலே சண்டை போட்டோம் சேர மாட்டோன்ட்டு. பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அதெல்லாம் சகஜம் தானே, அவங்க மறுபடியும் பேசிப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பட் இந்த டைம் கீஹான் ரொம்ப கோவமாக இருக்கான். நான் கண்டிப்பாக அந்த ஏசோ கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு, இவனுக்கும் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபோட்டோ, அவன் வாங்கி கொடுத்த ஷர்ட்டு, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்து வச்சிட்ருக்க. அப்போ ஒரு பொண்ணு பேசுகிறா, இப்போ என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா, இதெல்லாம் தூக்கி போட போகிறீங்களா மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ கீஹான் சொல்கிறான், இந்த டைம் நான் உண்மையாலே அவன் கூட பேச மாட்டேன், ஏன்னா அந்த ஏசோ ரொம்ப கெட்டவங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அந்த பொண்ணுமே ஏசோ நல்ல பையன் தானே சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு கீஹானோட சிஸ்டரா இல்லை ஏசோவோட சிஸ்டரான்னு தெரில. ஸோ ஏசோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச கீஹான் சொல்கிறான், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்ட்டு. என்னென்னா, கீஹானுக்கு சில பொண்ணுங்களை பிடிச்சிருக்கும். அவங்க யார்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணும் போதும் அந்த பொண்ணுங்க அவனோட ப்ரொப்போசல் ஏற்றுக்காமல், நான் எனக்கு ஏசோவோட நம்பர் வாங்கி தரீங்களான்னு கேட்டிருப்பான். சரி ஓகேன்னு பார்த்தா, இப்போ கீஹான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு திடீர்னு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லும். ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு கேட்டால், எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு, எனக்கு ஏசோவை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். ஏன்னா ஏசோ இந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ இவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஏசோ ப்ரொப்போஸ் பண்ணனால அந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிருச்சு. அவன் ஏன் எந்த பொண்ணு வந்தாலும் என்கிட்ட பறிக்கவே பார்க்குறான் தான் கீஹானுக்கு அவன் மேலே கோவமே. இப்போ பேசிகிட்டு இருக்க பொண்ணு சொல்லுது, ஓ இப்போ யோசிச்சு பார்த்தா நான் 2 பேருக்கும் நியூட்ரலாக போகிறதா சரின்னு படுதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல, கீஹானும் சொல்கிறான், நான் உண்மையாலே அவன்கிட்ட இருந்த எல்லா உறவையும் முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஏசோவும் பேசுகிறான். அப்போ ஏசோ கிட்ட அவன் சொல்கிறான், இதை நான் தூக்கி போட போகிறேன், நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு. அப்போ ஏசோவும், இப்போ நீ போட்டிருக்க ஷர்ட்டே நான் வாங்கி கொடுத்ததுதான்னு சொல்ல, கீஹானுக்கு அசிங்கமாக போச்சு. சரி என்ன இப்போ நீ கில்ட் ஆகுறியா, அப்புறம் என்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நின்று பேசினதே வேஸ்ட்டுன்னு அவன் போக பார்க்க, அப்போ ஏசோ சொல்கிறான், உன்கூட கொஞ்சம் பேசணும், எனக்கு அந்த பொண்ணு உண்மையிலே பிடிக்கலன்னு சொல்ல. அப்போ கீஹான் கேட்குறான், உனக்கு பிடிக்கலையா, அப்புறம் ஏன் அவளை டேட் பண்ண சொல்லி கேட்டேன்ட்டு. நீங்கள் 2 பேர் பேசுகிறத எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் இவன் சொல்கிறான். எனக்கு அந்த பொண்ணு உண்மையிலே பிடிக்கலன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கலனா அவளை ஏன் டேட் பண்ணுறேன்னு நீ சொல்லி எங்களை பிரேக்கப் பண்ண வச்சங்கிற மாதிரி இவன் திட்டுறான் கீஹான். அதோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா பண்ணிப்பாங்கன்னு கேட்க, அப்போ கீஹான் சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விரும்பலன்ட்டு இப்போ ஏசோ சொல்ல,
உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவும் விரும்பல. அதோட அந்த பொண்ணையும் உனக்கு பிடிக்கல. ஆனாலும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்லி அந்த பொண்ண கேட்டுருக்க. ஸோ இதெல்லாம் நீ பண்ணது காரணம், நான் ஒரு பொண்ண டேட் பண்றது தடுக்கிறது தான். உனக்கு அது சுத்தமா பிடிக்கலைல. உனக்கு வேற என்ன தான் வேணும்? நான் இனிமேல் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. அவ்வளோதானே. நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு கீஹோன் கோவமா போக, அவன் போய் இந்த திங்ஸ்லாம் எறிஞ்சிட்டான். பட் அப்பயும் ஏசோ வந்து பேசுகிறான் கீஹான்ட்டு. அவன் ஏதோ தயக்கப்பட்டு சொல்ல வரான். அப்போ கீஹானும் போதும் நீ ரொம்ப ப்ரிட்டன் பண்ணிக்காதுன்னு சொல்ல, அப்போ ஏசோவுக்குமே கோவம் வந்துருச்சு. அவனும் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் கூட ஏசோ வந்து அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது கீஹானை இடிச்சிட்டு போக ரொம்ப சைல்டிஷாக நடந்துக்கலான்னு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அப்போ ஏசோ கூட அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு போக இவனுக்கு டென்ஷன் ஆகுது. அதோட கிளாஸ் ரூம்லேயும் அவங்க 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவனோட டேபிள் ஃப்ரண்ட்டில் இருக்கும் போல். ஸோ அவன் போய் உட்கார அவன் ஃப்ரெண்டு வந்து பேசுகிறான், இன்றைக்கி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்நாக் கடைக்கு போகலாமா, ஏசோவும் நம்ம கூட வருவான் தானன்ட்டு. பட் கீஹான் சொல்கிறான் அவன் நம்ம கூடலாம் வரமாட்டான்ட்டு. ஏன்னா வந்து அந்த புது பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான்ல. பட் ஏசோ வந்து கீஹானை தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ கீஹான் வந்து இந்த விஷயத்தினால ஏசே மேலே டென்ஷனாக இருக்க, அப்போ அவன் போஸ்ட்டை பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து இவனை உண்மையாக லவ் பண்ணல போல். ஏசேவை தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை பற்றின போஸ்ட்லாம் போட்டிருக்கு. பட் ஏசோவோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா இன்னுமே கீஹானும் அவனும் போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு அவன் டென்ஷனாக இருக்க, அப்போ ஏசேவே கூப்பிட்றான். இவன் அப்படியே கோவமாக கால் அட்டன் பண்ணேன். என்ன நீ கால் அட்டன் பண்ணிட்டேன்னு கேட்குறான். இப்போ என்ன எனக்கு கால் வந்துச்சு அட்டன் பண்ணேன், நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஏசே வந்து நீ வச்சிடாத, நான் என்னை வந்து கொஞ்சம் மீட் பண்ணுன்னு சொல்ல, உன்னெல்லாம் மீட் பண்ண வர முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறான். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுன்னு சொல்ல, அப்போ ஏசே வந்து கட்டாயப்படுத்தி சொல்கிறான், இல்லை என்னை வந்து மீட் பண்ணுன்ட்டு, ப்ளீஸ் என்னை வந்து மீட் பண்ணுறியான்னு கேட்க, அப்போ கீஹானுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அவன் ஏசியை மீட் பண்ண போக ஏசி வந்து ரோட் க்ராஸ் பண்ணி அந்த சைடு இருக்கான். அப்போ ஏசி திரும்பி நின்றுட்டதுனால கீஹான் வந்து அதை பார்க்கல. கீஹான் வந்து நடக்கிறதுக்கான க்ரீன் சிக்னல் போட்டோன்னே அவன் அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணுறான். பட் அப்போ ஒரு கார் வந்து கீஹானை இடிக்குது. அதில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் தான் இப்போ கண் முழிச்சான்ல அந்த கீஹான் சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இருக்கிறது 2025. கீஹான் ஷாக் ஆகிட்டான். என்னது 10 வருஷம் ஆயிடுச்சான்ட்டு. ஆனால் நீ உண்மையிலே ஏசேவான்னு கேட்குறான். ஏன்னா ஏசேலாம் எனக்காக ஃபீலே பண்ண மாட்டான், நீ ஃபீல் பண்ணுறியங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஏசே சொல்கிறான், உன் மெமரியில் உனக்கு 19 வயசாட்ட தான் இருக்குது. ஆனால் நீ இப்போ ஆக்சிடென்ட் ஆனதில் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டியா, என்னையும் மறந்துட்டியா மாதிரி கேட்க, ஆக்சுவலாக கீஹானுக்கு அவனுக்கு இப்போ 29 வயசுன்னு சொல்லும் போது பயங்கர ஷாக்காக போயிடுச்சு. என்னது எனக்கு 19 வயசில் ஆக்சிடென்ட் ஆச்சு, பட் எனக்கு இப்போ 29 வயசுன்னு சொல்கிறேன், அப்போ நான் 10 வருஷமாக கோமாவில் இருந்தேனான்னு கேட்க, ஆக்சுவலாக உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு கீஹானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல 19 வயசில், அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாளே எழுந்திருக்கான். அப்புறம் நல்லா தான் ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ இவனுக்கு 29 வயசில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ இவனுக்கு இப்போ எந்திரிக்கும் போது இந்த 10 வருஷம் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. அந்த 19 வயசு ஆக்சிடென்ட் ஆன சீன் அது மட்டும்தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது. சரி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்த மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவன் ஏசேவை நம்பலை. அதுக்கப்புறம் ஏசே வந்து அவனோட ஐடி கார்டெலாம் காட்டி அவனுக்கு 29 வயசுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவன் நம்புகிறான். ஸோ இப்போ இவனை பற்றி கேட்டுக்கிறான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்ட்டு. கீஹான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் சைனீஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நான் டென்னிஸ் விளையாடலையான்னு கேட்க, அப்போ தான் ஏசே சொல்கிறான், இங்கே பாரு பொறுமையாக நடந்தது என்னன்னு கேளுன்ட்டு. என்னன்னா இவனுக்கு 19 வயசில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுக்கப்புறம் இவனால் இவனுக்கு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. இவனுக்கு நடக்கிறதே முடியுமா முடியாதான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் டென்னிஸை விட்டுட்டான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரீஹேப் போய் தான் இவன் வந்து நல்லா நடக்கவே பழகிட்டான். அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கு. பட் இப்போ இவனுக்கு எல்லாம் மறந்துடுச்சுல. ஸோ இவன் டென்னிஸ் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லும் போது கீஹானுக்கு அது அதிர்ச்சி தாங்கவே முடியல. என்னது டென்னிஸை நான் விட்டுட்டேனான்ட்டு. ஏன்னா அன்னைக்கு கண்மொழிக்கும் போதும் இவனால் நடக்க முடியாத பார்த்தப்ப இவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். பட் இப்போ எல்லாம் மறந்துடுச்சுல. ஸோ ஃபஸ்ட் டைம் இவனுக்கு இது கேட்குற மாதிரி இருக்கும்போது அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போன்ட்டு கீஹான் சொல்ல, ஏசே சொல்கிறான் கொஞ்சம் என்னை முழுசாக பேச விடுன்ட்டு. பட் கீஹானும் அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ண வந்தப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டே என்கிட்ட பறிச்சுக்கிட்டேன், உன்னால் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி ஆகி என்னோடய டென்னிஸையும் விட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, உன்னால தான் நான் எல்லாத்தையுமே இழந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஏசே சொல்கிறான், இங்கே பாரு அவசரப்பட்டு வார்த்தை விடாத, நான் சொல்கிறது முழுசாக கேளுன்ட்டு. பட் கீஹானும் இப்போ நீ வெளியே போகலன்னா நான் போயிடுவேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஏசே அங்கேருந்து போயிட்டான்.
அதுக்கப்புறம் கீஹானோட அம்மா வந்து பார்க்க இவன் அழுதுட்ருக்கான், நான் டென்னிஸை விட்டுட்டேனான்ட்டு. பட் கீஹானோட அம்மாவோ, இங்கே பாரு நீ ரெக்கவர் ஆகி வரதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாங்க. பட் இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் உன்னையும் சிஸ்டரையும் பார்த்துக்கிறதுல தான் கவனம் செலுத்தினேன். நீங்கள் எப்போ வளர்ந்தீங்கன்னே தெரில, உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு எண்ணத்தோடு மட்டும்தான் நான் ஓடிட்டுருந்தேன். அந்த மாதிரி தான் உனக்கு கொஞ்ச நாள் இதை ஏற்றுக்கிட்டினா அதுவே பழகிரும், நீ உன்னை முழுசாக நம்புன்னு சொல்ல கீஹானால் இதை ஏற்றுக்கவே முடியல, நான் அழுகிறான். அப்போ அவங்க அம்மாவும் உன்னை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஏசே வெளியே டென்ஷனாக நின்றுட்டுருக்க. அதுக்கப்புறம் கீஹானை பார்க்கலாம் ரூமுக்கு வரான். பட் அவனை காணோம். என்னன்னு தேடி போய் பார்த்தா அவன் வெளியே நின்றுட்டுருக்கான். அப்போ நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, ரூமுக்கு போன்னு சொல்ல. அப்போ கீஹான் கேட்குறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸான்ட்டு. பட் ஏசே இல்லைன்னு சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீ கண்டிப்பாக என் ஃபேமிலியும் இல்லை, அப்புறம் எதுக்கு என்னை வந்து பார்த்தேன்னு சொல்ல. ஆக்சுவலாக இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணியிருக்கான்ல, அதனால் கேட்குறான். அப்போ ஏசேவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம லவ்வர்ஸ்ன்னு சொல்ல அங்கே கீஹானுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற, நம்ம 2 பேர் லவ் பண்ணுமான்னு கேட்க, ஆமாம் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னது, அப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா, இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்க, நம்ம 22 வயசு இருக்கும்போது நடந்துச்சுன்ட்டு ஏசே சொல்கிறான். அப்போ கீஹானுக்கு புரியல, என்ன சொல்கிற நீ, உனக்கு தான் என்ன பிடிக்காதுலன்ட்டு. பட் ஏசேவோ, இங்கே பாரு நீ நிறையா மறந்துட்ட, நான் அது எல்லாத்தையும் உனக்கு 1 by 1 சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணேன். இந்த ஹக் வந்து கீஹானுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரியலைஸ் பண்ணி அவனை தள்ளி விடுறான். என்ன பண்ணுறேன்ட்டு. அதான் சொன்னல நம்ம 2 பேர் லவ்வர்ஸ்ன்னு சொல்ல, இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டு உள்ளே போயிடுறான். பட் கீஹானுக்கா அவன் ஹார்ட்டு பயங்கரமாக ரேஸ் ஆகுது. என் ஹார்ட்டுக்கு எதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ ரூமுக்கு வெளியே நின்று ஏசே சொல்கிறான், நான் கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடுன்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லி அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் கீஹானுக்கு ஒரு கால் வருது, ஏஜென்ட்டுன்னு போட்டிருக்கு. எடுத்தா ஏசே தான் பேசுகிறான். நீ என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டியோன்னு நினச்சி தான் ஒரு ஏஜென்சிலேருந்து கூப்பிட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நான் வைக்கிறேங்கிறான். பட் ஏசேவோ, இங்கே பாரு நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறேன், ஸோ நீ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே என்னால் உன்னை வந்து பார்க்க முடியாதுங்கிறான். அப்பயும் கீஹான் வந்து சண்டை போடுற மாதிரி தான் பேசுகிறான். நீ வராமல் இருக்கிறதே எனக்கு போதும் தான்ட்டு. பட் ஏசேவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேலையை முடிச்சோன்னே உன்னை வந்து பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணுறான். பட் கீஹானுக்கு ஏசே பேசுகிறது பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஏசேவை காட்டினாங்கன்னா அவன் பயங்கர சோகமாக இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுமே கேட்குறான் என்னாச்சுன்ட்டு. பட் ஏசே ரொம்ப நேரமாக சொல்ல, அதுக்கப்புறம் சொல்கிறான், இங்கே பாரு ஒருவேளை உன் லவ்வருக்கு நீ ஒரு மெமரியை மறக்கணும்னு நினச்சி நீ ஆசைப்பட்டிருப்ப. பட் அந்த ஆசை நிறைவேறி உன் லவ்வர் அந்த மெமரியை மறந்துட்டாங்க. பட் உன்னையும் சேர்த்து மறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் இது கேட்கும்போது சேட் ஸ்டோரியாட்ட தான் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க பேசுகிறதுல என்ன தெரியுதுன்னா, ஏசேக்கும் கீஹானுக்கும் இடையில ஏதோ ஒரு மெமரி இருந்திருக்கு. அந்த விஷயத்த கீஹான் மறந்தால் நல்லாயிருக்கும்னு ஏசே நினச்சிருக்கான். பட் இவன் நினச்ச மாதிரியே அவன் மறந்துட்டான். பட் இவங்க லவ் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டான். அதை நினச்சி தான் இப்போ ஏசே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக சில மனுஷங்க சிலதை ஞாபகம் வச்சுட்ருக்கிறது நல்லதா கெட்டதானே எனக்கு புரியலங்கிற மாதிரி இப்போ ஏசே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டுமே, சரி விடுடா வா நம்ம பாஸ் மீட் பண்ண சொன்னான்னு சொல்லி அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினாங்கன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள்ல, அவளை ஏசே வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். ஏன் பிரேக்கப் பண்ணேன்னு கேட்டால், ஏன்னா எனக்கு உன்னை என்றைக்குமே பிடிச்சதில்லன்னு சொல்ல. அந்த பொண்ணு கேட்குறா, அப்புறம் ஏன்டா டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ட்டு. ஏன்னா கீஹானி உன்னையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் போய் கீஹான் தூங்கிட்டு இருந்திருக்கான். அவன் அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே